இனிமே அர்ஜுன் கூட பேச விட மாட்டாங்கன்ற வன்மத்துல சரியா திட்டமிட்டு இந்த துர்கா சத்யாவோட கதையை முடிச்சிருக்காங்க. எங்க தன் காதலுக்கும் தன் ஆசை காதலனுக்கும் இடையூறா சத்யா வந்துருவாங்களோன்னு ஒரு பயத்துல திட்டம் போட்டுதான் இந்த துர்கா படுகொலை செஞ்சிருக்காங்க. இல்ல இல்ல, இவர் போய் சொல்றாரு. இவர் என் மேல அபாண்டமா போய் சொல்றாரு. இல்லாத பொல்லாததையும் சொல்றாரு. சஜயா, இவர் சொல்றது எல்லாமே தப்பு. இவர் இந்த வழக்க நல்ல கதை கட்டி யார் யாருக்காகவும் ஜோடிச்சு பேசுறாரு. இங்க இருக்கிற ஆவுடையப்பன் ஐயாவும் அவரோட தம்பி ஜன ஐயாவும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் என் வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்த்தாங்க. அவங்க தான் என்ன அவங்க வீட்டுக்கு நீ மருமகளா வரணும்னு கேட்டாங்க. நல்லபடியா கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. சைலன்ஸ். யுவர் ஆனர், நான் வீண் பழி சுமத்துறேன், ஆதாரம் இல்லாம பேசுறேன், இப்படி என் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யுவர் ஆனர், ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன். இந்த செந்தமிழ் செல்வன் ஆதாரம் இல்லாம எதையும் பேச மாட்டேன். எனக்கு 1 நிமிஷம் டைம் கொடுங்க, இப்ப நான் தரேன். யுவர் ஆனர், நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ இவங்க 2 பேரும் பேசுறது தான். அவங்க 2 பேரும் என்ன பேசியிருப்பாங்கன்னு நான் லிப்சிங் பண்ணி காட்டுறேன். ஏ மாமா, உங்க பின்னால் நான் பைத்தியக்காரி மாதிரி சுத்தி சுத்தி வரேன். என் அன்பு உங்களுக்கு தெரியலையா? நான் அசோக கல்யாணம் பண்ணிக்கிட்டதே உங்களை அடையணுன்றதுக்காகத்தான். நான் என்னோட வெக்கத்தை விட்டு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் கூட என்ன ஏன் நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க மாமா? அதுக்கு அந்த அர்ஜுன், இந்த மாதிரி விஷயம்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ என் தம்பி பொண்டாட்டி, உனக்கு எனக்கு தொடர்பு இருந்தா அது ரொம்ப தப்பாயிடும். இந்த ஊர் உலகம் தப்பா பேசும். நீ என் மேல விருப்பம் காட்டக்கூடாது. இது என் குடும்பத்தோட மான பிரச்சனை. இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் நடந்துக்காத. இது அசோக்குக்கு மட்டும் தெரிஞ்சா அவன் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடும். அப்புறம் இது ரொம்ப பிரச்சனை ஆயிடும். உன் வாழ்க்கையை நாசமா போயிடும். இந்த குடும்பத்தோட மூத்தவன்ற முறையில நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன். தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்திக்க. ஐயோ கடவுளே, சத்தியமா நான் இப்படி எல்லாம் பேசல. அவர்கிட்ட அது எதுவுமே சொல்லல. அப்ப நான் வேற சொன்னேன். இப்ப இவரு வேற பேசி காட்டுறாரு. இங்க இருக்கிற எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவரு சொல்றது எதையும் நம்பாதீங்க. சரி, நான் போய் தான் சொல்றேன். அந்த வீடியோல இருக்கிறது நீங்களா இல்லையா? நீங்க தான் ஒத்துக்க போறீங்களா இல்ல அதையும் இல்லன்னு மறுக்க போறீங்களா? அந்த வீடியோல இருக்கிறது நான் தான். அவர்கிட்ட பேசிட்டு இருந்ததும் நான் தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நான் அவர்கிட்ட எதுவுமே பேசல. மறுபடியும் ஒரு பொய்யை உண்மையாக்குறதுக்கு இவ்வளவு கேவலமான கட்டுக்கதை பண்ணாதீங்க. ஆர்டர் ஆர்டர். சைலண்ட் ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா இருமா. யுவர் ஆனர், முதல்ல இந்த துர்கா அர்ஜுனோட காதல் வயப்பட்டதை மறுத்தாங்க. அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோல இருக்கிறது நான் தான் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்தடுத்த ஆதாரங்களை கொடுக்கும் போது அவங்க தான் பேசுனாங்கன்றதையும் அவங்க ஒத்துக்குவாங்க. இந்த வீடியோ விஷயம் சத்யாவுக்கு தெரிய வரவும் தான் துர்காவை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. குடும்ப நலன் கருதி அட்வைஸ் பண்ணிருக்காங்க. சத்யா மட்டும் இல்ல, அர்ஜுனும் சத்யாவும் சேர்ந்து இவங்களுக்கு அன்பாவே அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதை எதையுமே காதுல வாங்கிக்காம செஞ்ச தப்பையே மறுபடியும் செஞ்சிருக்காங்க. துர்கா இப்படி செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் சத்யாவுக்கு கோபம் அதிகமாயிருச்சு. இதனால ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த சத்யா துர்காவை தனியா சந்திச்சு மிரட்டி இருக்காங்க.
இன்னொரு தடவை என் புருஷன் பக்கம் வந்தீன்னா நான் மனுஷியா இருக்க மாட்டேன்னு சின்னதா மிரட்டி இருக்காங்க. இந்த உறவுக்கு தடையா இருந்த ஒரே காரணத்துக்காக சத்யாவை இந்த துர்கா கொலை பண்ணிருக்காங்க. எப்படி கொலை பண்ணாங்கன்றத இவங்க வாயில சொன்னா மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா இவங்க அதை சொல்ல மாட்டாங்க மயிலாட். இல்ல இல்ல இல்ல, நான் எதுவும் பண்ணல சஞ்சயா. இவர் சொல்றது எல்லாமே போய். இவர் கேவலமா தப்பு தப்பா சொல்றாரு. இந்த மாதிரி ஆளுங்கனாலதான் என்ன மாதிரி நிறைய அப்பாவிங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தயவு செஞ்சு இவர் சொல்ற எதையும் நம்பாதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன நம்புங்க. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். சைலண்ட் ப்ளீஸ். இங்க பாருமா, கோர்ட்ல விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது இப்படி அடிக்கடி குறுக்க கத்தி கோர்ட்டுக்கு இடைஞ்சல் கொடுக்க கூடாது. அப்புறம் கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். மிஸ்டர் செந்தமிழ் செல்வன் அவர் தரப்புல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்க தரப்புல இருக்கிற கருத்துக்களை எடுத்து சொல்றதுக்கு உங்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். அதனால கோர்ட்ல அடிக்கடி கத்தாம கொஞ்சம் அமைதியா இருங்க. மிஸ்டர் செந்தமிழ் செல்வன், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இவங்க தான் சத்யாவை கொலை செஞ்சாங்கன்னு நீங்க இறுதி முடிவுக்கு வந்தீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ மட்டும்தான் ஆதாரமா? நோ யுவர் ஆனர், இந்த வீடியோவை மட்டும் வச்சு இவங்க தான் கொலை பண்ணாங்கன்ற முடிவுக்கு நம்ம வர முடியாது. சத்யாவோட உடம்புல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டும் துர்காவோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகுதுன்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்ததுனால தான் நாங்க இந்த முடிவுக்கு வந்தோம். அது மட்டும் இல்லாம இறந்து போன சத்யாவோட ஹேண்ட்பேக்ல துர்காவோட ஜிமிக்கி கிடந்துச்சு. இது ஒரு கூடுதலான முக்கியமான சாட்சி. நிறுத்துங்க. போதும், தயவு செஞ்சு இனிமே என் துர்காவை யாரும் தப்பா பேசாதீங்க. இன்னொரு தடவை யாராவது என் துர்காவை பத்தியோ இல்ல என் துர்காவோட குணத்தை பத்தியோ ஏதாவது தப்பா பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இங்க நடக்கிறதே வேற ஆயிடும். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். சைலண்ட் ப்ளீஸ். இங்க பாரு பாப்பா, இது கோர்ட். இது ஒன்றும் காய்கறி மார்க்கெட் கிடையாது. நீங்க உங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. விதிமுறைக்கு உட்பட்டு நீங்க நடக்கணுமே தவிர அங்கேயே இருந்துகிட்டு இப்படி எல்லாம் கோர்ட்ல கத்தக்கூடாது. உட்காருமா. கௌரி பாப்பா உட்காருமா. துர்கா, உங்களுக்காக உங்க சார்பா பேசுறதுக்கு முதல்ல லாயர் யாராவது இருக்காங்களா சொல்லுங்க. வேற யாராவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்காங்களா? இல்லைங்கய்யா, எனக்காக பேசுறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு எனக்கே தெரியல. எனக்காக வாதாட யார் இருக்க போறா? வக்கீல் வச்சு வாதாடுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்கய்யா. உங்க மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. கோயில் நகையை திருடி இருக்கீங்க, மாந்திரிக தாந்திரிக சக்தியை வச்சு ஏதோதோ பண்ணி ஏமாத்திருக்கீங்க, தொழிலதிபர் சாந்தினிக்கு கொலை மிரட்டல் வேற விட்டுருக்கீங்க. உங்க மேல ஏகப்பட்ட எஃப்ஐஆர் கேஸ் இருக்கு. அதனால இருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் சாட்சியங்களை வச்சு தான் நான் இதுக்கு தீர்ப்பு சொல்ல முடியும். உங்க பக்கம் லாயர் இருந்தா மட்டும்தான் இந்த கேஸை ப்ராப்பரா ப்ரொசீட் பண்ண முடியும். உங்க சைடுல லாயர் யாரையாவது அரேஞ்ச் பண்றதுக்கு கால அவகாசம் தேவைப்படுதா? எனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லைங்கய்யா. நான் எந்த தப்பும் பண்ணல, நான் எதுவும் செய்யல. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நீங்க அழுதுகிட்டே எமோஷனலா இப்படி சொன்னாலும் அத இந்த நீதிமன்றத்தால ஏத்துக்க முடியாது. இந்த நீதிமன்றத்துக்கு சாட்சியங்களும் ஆதாரங்களும் தான் முக்கியமே தவிர வாய் வார்த்தைகள் முக்கியம் கிடையாது. வாதங்களும் ஆதாரங்களும் மட்டும்தான் இங்க பேசும். யுவர் ஆனர், இவங்க புருஷனே ஒரு மிகப்பெரிய லாயர். அப்படி இருந்தோம் அவர் இந்த கேஸை எடுத்து நடத்தலன்னா அது காரணம் என்ன?
இவங்க வீட்டுல இருக்கவங்களே இவங்க தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்கன்னு நம்புறாங்க. இவங்க மேல எல்லாரும் வெறுப்புல இருக்காங்க. அவங்க மூத்த மருமகளுக்கு நியாயம் கிடைக்கணும்னு அவங்க குடும்பமே தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்காங்க. அதனால நான் சப்மிட் பண்ணிருக்க ஆதாரத்தை அடிப்படையா வச்சு துர்காவுக்கு தக்க தண்டனை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் நிறுத்துங்க சார். என் துர்காவுக்காக அவளோட தரப்புல நான் ஒரு கோரிக்கை இப்ப வைக்கணும். இங்க பாருமா, எதுவா இருந்தாலும் அங்க நின்னு சொல்லக்கூடாது, இங்க வந்து நின்னு தான் சொல்லணும். ஐயா, என்னோட துர்கா எந்த தப்பும் பண்ணல. அவ நிரபராதி. அவ மேல எந்த குற்றமும் இல்ல. நான் என் துர்காவை நிரபராதின்னு நிரூபிக்க நீங்க இந்த நீதிமன்றத்துக்கு தேவைன்னு சொல்றேன். வக்கீல எப்படியாவது நான் கூட்டிட்டு வருவேன். எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. நான் கண்டிப்பா என்னோட துர்காவை நிரபராதின்னு நிரூபிப்பேன். இந்த மாதிரி குழந்தை பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு 48 மணி நேரத்தை வீணடிச்சா குழந்தை பேச்சை கேட்டு கோர்ட் நேரத்தை வீணடிச்சோன்றதுக்கு முன்னுதாரணமாயிடும். துர்காவை கூட்டிட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மையெல்லாம் வெளியே வந்துடும். நான் கொலை பண்ணேன்னு அவங்க வாயிலே அவங்க ஒத்துக்க போறாங்க. சார், இந்த கோர்ட்ல இந்த கேஸ் சம்பந்தமா நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது. நீங்க உங்க கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் இப்ப இங்க கூண்டுல வந்து சொல்லுங்க. தேங்க்யூ சார். சார், இந்த துர்காவை திரும்பவும் விசாரிக்க அவசியமே இல்லை. இந்த பொண்ணு கைப்பட நான் தான் சத்யாவை கொலை பண்ணேன்னு எழுதியே கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு என் கையில். அதுவும் இல்லாம இந்த துர்கா வாக்கு மூலமா கொடுத்த வீடியோ ரெக்கார்டையும் இந்த கோர்ட்ல ஒரு முக்கிய ஆதாரமா உங்க பார்வைக்கு சப்மிட் பண்றேன். சத்யாக்காவை கொலை பண்ண. உன்னை எங்க எப்படி கோத்து விடணும்னு நினைச்சனோ அதே மாதிரி கோத்து விட்டுட்டண்டி. இனிமே நீ ஜென்மத்துக்கு வெளியில வர முடியாது. மிஸ்டர் சரவணன், நீங்க இப்ப போலாம். சரிங்க சார். என்னம்மா, நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு உங்க வாயாலேயே வீடியோ ஆதாரம் கொடுத்துருக்கீங்க. நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு போதுமான சாட்சி இப்ப கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல விசாரணையே தேவையில்லைம்மா. இதை தாண்டி நீங்க சொல்றதையெல்லாம் நாங்க நம்புறதுக்கு என்ன இருக்கு?
இதுல எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. கிடைச்சிருக்கிற ஆதாரத்தின் அடிப்படையில எல்லாரும் சொல்றத வச்சு பாக்குறப்ப செந்தமிழ் செல்வன் சொல்றது தான் உண்மைன்னு எனக்கு தோணுது. ஐயா, இன்னும் 2 நாள் தானே கேட்டேன். இந்த 2 நாள்ல என் துர்காவை நான் நிரபராதின்னு நிரூபிச்சிருவேன். ஒருவேளை துர்கா நிரபராதின்னு நிரூபிக்க தவறினா என்னோட துர்காவுக்கு எந்த தண்டனை வேணா கொடுங்க ஐயா. செந்தமிழ் செல்வன் வாதிட்ட வாதங்கள் இந்த வழக்குக்கு போதுமானதாகவே இருந்தாலும் இந்த வழக்கு முழுக்க முழுக்க துர்காவுக்கு எதிராகவே இருக்கு. இருந்தாலும் 1000 குற்றவாளிகள் கூட தப்பித்து விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது என்கிற தார்மீகத்தின் அடிப்படையில் இங்கே கௌரி சொல்வதில் ஒரு நியாயம் இருப்பதை ஒப்புக்கொண்டு இந்த கோர்ட் அவருக்கு 2 நாள் இந்த வழக்கில் அவர் தரப்பில் வாதாடுவதற்கு ஒரு லாயரை ஏற்பாடு செய்வதற்கு 2 நாள் எடுத்துக்கொள்ளட்டும். The court is adjourned. துர்கா, ஐயோ துர்கா, ஏய், எங்க போறீங்க? துர்கா. தொலைச்சிடுவோம், தொலைச்சி. அவளை தனி தெளிச்சு கூட்டிட்டு வாங்க. ஏய் போடா, உள்ள போன தொலைச்சிருவோம், தொலைச்சி. துர்கா, கௌரி, துர்கா, கௌரி, என்ன ஒரு நிமிஷம் விடுங்க. கௌரி மேடம், ப்ளீஸ் மேடம். கௌரி பாப்பா, மேடம். துர்கா, துர்கா. துர்கா. ஏய், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, உன்னையும் துர்காவையும் இனிமே வாழ போற ஒவ்வொரு நாளும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு சொன்னேன்ல. அந்த துர்காவை நான் என்ன பாடுபடுத்த போறேன்னு இனிமே நீ பார்க்க தானே போற. நான் எப்பவுமே பழச மறக்க மாட்டேன். நீயும் துர்காவும் சேர்ந்து ஐயோ 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 என்ன அசிங்கப்படுத்தின மாதிரி இப்ப வரைக்கும் வேற யாரும் என்ன அசிங்கப்படுத்தினதில்லை. உங்க 2 பேரால நான் சஸ்பெண்ட் ஆகி இந்த யூனிஃபார்ம் இல்லாம நான் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தப்ப உங்களை பழி வாங்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதான்னு நான் ஏங்கி தவிச்சிருக்கேன். ஆனா அந்த கடவுளா பார்த்து இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்கிறப்ப நான் எப்படி அதை கோட்டை விடுவேன்? அந்த துர்கா இப்போ ஒரு வேஸ்ட் பீஸ். அந்த துர்காவை காப்பாத்த போறேன்னு ஜட்ஜு கிட்ட 2 நாள் டைம் கேட்ட. நீ ஒரு காமெடி பீஸு. நீ கேட்டிருக்கிற இந்த 2 நாள்ல பெருசா என்னத்தை கிழிக்க போறேன்னு நானும் பார்க்க தானே போறேன். டேய் சின்ராசு, இதுதான் விவரம் இல்லாத சின்ன பிள்ளை. ஏதோ ஆர்வ கோளாறுல இப்படி பேசிக்கிட்டு தெரியுதுன்னா கூடவே நீயும் சேர்ந்து எல்லாத்துக்கும் ஒத்து ஊதுறிய. இதுல 2,500 இருக்கு. நீ என்ன பண்றனா, முதல்ல இந்த கௌரியை கூட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்பி போயிடு. அதுக்கப்புறம் நான் உங்க 2 பேரையும் இந்த ஏரியாவில் எங்கேயுமே பார்க்க கூடாது. வேற எங்கேயாவது கௌரியை பார்த்தேன், வேற ஏதாவது சந்தேக கேஸ்ல தூக்கி உள்ள வச்சு தப்பு தப்பா ஏதாவது கேஸை போட்டு காலம் முழுக்க கழித்திங்க வச்சிருவேன். அப்புறம் அந்த துர்கா மாதிரியே இந்த கௌரியுடைய வாழ்க்கையும் நாசமா போயிடும்.
டேய் சின்ராசு, நல்ல புத்திமதியை சொல்லி இந்த கௌரியை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடு. எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அதை உடைக்கிற ஒளி ரொம்ப சின்னதுதான். அதே மாதிரிதான் இந்த கௌரியும். உன்னோட அழிவு இனிமே ஏன் கையால தான். கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டாத மாதிரி இவ்வளோ நடந்தும் உன் திமிரு இன்னும் குறையலல்ல? அன்னைக்கு பெரிய இவ மாதிரி சத்தியம் சபதம்லாம் பண்ண, இப்போ அந்த சத்தியம் சபதம் எல்லாம் எப்படி தவிடுபடி ஆயிடுச்சுன்னு பார்த்தல்ல? இந்த சரவண பெருமாளை பகைச்சுக்கிட்டு யாரும் நிம்மதியா இருக்கவும் முடியாது, நிம்மதியா வாழவும் முடியாது. கோர்ட்ல அவங்க எல்லாரும் துர்காவை பத்தி தப்பா சொல்றப்போ நான் கோவப்பட்டு 2 நாள்ல எப்படியாவது என் துர்காவை நிரபராதின்னு நிரூபிக்க எப்படியாவது வக்கீல கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். இப்போ யார போய் பார்க்க, எங்க பார்க்க, எப்படி போய் பார்க்கன்னு எதுவுமே தெரியலன்னு. செலவுக்கு சுத்தமா பணம் இல்ல. இந்த நிலைமையில என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்ன நீ கவலைப்படாத கௌரிமா. அநியாயம் பண்றவங்களுக்கு 1000 வழி இருக்கும்போது நல்லது பண்றவங்களுக்கு ஒரு வழி கூடவா இருக்காது? அந்த ஆத்தா நம்மளுக்கு நல்ல வழிய காட்டாமலையா போயிடுவா?